ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ராப்ளம் ப்ரோ? 20 நாளா ஜிம்முக்கு வரேன் ப்ரோ. ப்ரோட்டீன் ஃபுட்னு எடுக்கிறேன், ஆனா அது வந்து டைஜஷன் ஆகிற மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி வயிறு அப்செட்டாவே இருக்குது. என்ன ப்ரோ? எதனால அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்றேன். ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதாவது ஆயில் ஃபுட்டு, மெயினா அந்த எண்ணெயில பொரிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஃபுட்டு, மைதா, சுகர் கண்டென்ட், இந்த நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியா இருக்கிற ஃபுட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிட்டு என்ன ஆட் பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் ஒரு பிளேட்டு, அதுல வந்து 200 கிராம் காப்ஸ் எடுக்கணும். அதாவது எப்படின்னா, ரைஸ், தோசை எதா இருந்தாலும் ஒரு 200 கிராம் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 300 கிராம் வெஜிடபிள்ஸ், 200 கிராம்ஸ் ஃப்ரூட்ஸ், இது கூட குட் ஃபேட் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குட் ஃபேட் எதுன்னு வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும். இதில் சிம்பிளாக குட் ஃபேட்ஸ் என்ன ஆட் பண்ணலாம்னா, பீனட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 கிராம் பீனட்ஸ். இந்த பீனட்ஸ் தான் நம்ம வந்து பாடியோட கட் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். கட் ஹெல்த் என்னன்னா, இப்போ நம்ம ஓவரால் பாடிக்கு வந்து கிங் எதுனா பிரெயின். அதே மாதிரி அந்த டைஜஷனோட கிங் யாருன்னா கட்டு தான். இப்போ கட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம குட் ஃபேட்ன்றது ரொம்ப மேண்டேட்டரி. இது வந்து செகண்ட் ரீசன் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறனால கூட அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணணும். கட் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தால் கூட இந்த இஷ்யூ வரும். லைக் ஐபிஎஸ். என்ன சொல்யூஷன்னா, நம்ம வந்து ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட் எடுக்கணும். லைக் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட்டு, கிம்ச்சி, கிவி, இது கூட வந்து அடிஷனலாக வந்து ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்டும் எடுக்கணும். மெடிக்கல் ரீசன் ஏதாவது இருந்தால் கூட வரும். லைக் வந்து ஹைப்போதைராய்டிசம், டயபிட்டிஸ், கேஸ்ட்ரோ பேரசிஸ், இது இருந்தால் கூட இந்த ப்ராப்ளம் வரும். தேர்டு வந்து டைஜஷனுக்கு தேவையான நியூட்ரிஷன் பாடிக்கு கொடுக்கணும். இப்போ டைஜஷனுக்கு தேவையான நியூட்ரிஷன் மெயினானது என்னன்னா, ஆம்லேஸ், லிபேஸ், புரோட்டியாஸ். இந்த 3 வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரிஷன். இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபுட்டால மேக்ஸிமம் எடுக்க முடியாது. இது வந்து நம்ம சப்ளிமெண்டா கன்சியூம் பண்ணணும். இந்த ஆம்லேஸ், லிபேஸ், புரோட்டீஸ் வந்து சப்ளிமெண்டா கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடியோட டைஜஸ்டம் நல்லா இம்ப்ரூவ். 5th வந்து என்னன்னா, இந்த அன்வான்டட் சப்ளிமெண்ட் எது எடுத்தாலும் வரும். இப்போ வந்து ஒரு ட்ரைனரை வந்து எந்த சப்ளிமெண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு ட்ரைனரோ உங்க ஃபேமிலி டாக்டரோ யாரையோ கன்சல்ட் பண்ணிட்டு சப்ளிமெண்ட் எடுங்க. அதான் 6th வந்து என்னன்னா, வந்து பாடி எப்பயுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். எவ்ரி 1 hours ஒன்ஸ் பாடி வந்து ஹைட்ரேட்லேயே வச்சுக்கணும். வாட்டர் அதிகமாக எடுங்க. ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். இது சரியான பிறகு நீங்க நார்மல் லைஃப் ஸ்டைல போகாம இதையே கண்டினியூ பண்ணீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. ஃபாலோ பண்ணுங்க.